இந்த முறையாவது இந்த பிரிவு உறுதியாகுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்கள். ஏன்னா பார்வதி கம்ருதீன் பிரிகிறாங்களா? ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் நான் பாய் காட்டேன் அப்படின்னாரு. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சரி லைவில் என்ன தான் நடக்குதுன்னா அந்த அம்மா போய் தலை ரூமில் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கு. ஐயோ சாமி. எனிவே இது ஒரு பிரியறதுக்கான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்வதிக்காக பல விஷயங்கள் நின்று இருக்கேன், அந்த பொண்ணு எனக்காக நின்னதே இல்லை, எதுக்கு நான் சுபிக்ஷா கிட்ட போய் அந்த விஷயம் பேசி நான் ஏன் மாட்டணும் பார்வதிக்காக. அதுக்கு பிறகு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. தலை டாஸ்கில் எப்படியும் வந்துட்டாங்க, அதில் தோத்துட்டாங்க. ஆனால் இந்த செகண்ட்ஸில் இவங்க நின்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிடுவாங்களாம். அப்படி இப்படி இதெல்லாம் சரி வராதுக்கா. எனக்கு சாண்ட்ரா தான் இதுக்கு நடுவர். இதெல்லாம் எனக்கு சரி வராதுக்கா. நான் பாய் சொல்லிடுறேன்க்கா. ஏய் என்னடா கமுரு, இந்த பாரு யார் தெரியுமா? அன்பை கொடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக கொடுப்பேன், அதே மாதிரி சண்டை போட்டாலும் அளவுக்கு அதிகம். என்ன ப்ரிடிக்டே பண்ண முடியாதுடா, நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு மனிதர்ரா. இருந்தாலும் இப்போ வெளியிலேருந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க, பாரு ஒரு நல்ல கேமராக இருந்து இந்த அன்பு வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேனாண்டா, பாருக்குள்ளேயும் ஒரு மென்மை இருக்குன்னு சொல்கிறாங்கடா. அது எனக்கு வேண்டாம், நம்ம கேமை ஆடுவோம். அதான் நானும் சொல்கிறேன், நீயும் பிரிஞ்சு போ, நானும் பிரிஞ்சு போகிறேன். இல்லை பிரிஞ்சின்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிற? இப்போ நம்ம தனித்தனியாக ஆடுவோமோ என்னமோ, நான் போகிறேன்பா அப்படின்ட்டு கமருதீன் போகிறாரு. ஆனால் இது நல்லபடியாக பிரிஞ்சால் நல்லது தான். கனி அக்கா எவிக்ஷன் கன்ஃபார்ம்டு, கவலையே பட வேண்டாம் யாரும். ஆனால் கனி அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் நல்ல ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தாங்க குக்கு வித்து கோமாலில். இதில் இந்த அன்பு கேங்கை வச்சுக்கிட்டு வன்மத்தை கக்கி என்ன இப்போ இவங்க தான் வீட்டில் நிறைய வேலை செஞ்சாங்க, அந்த அவார்டு வேணால் இவங்களுக்கு கொடுங்கப்பா, அந்த அவார்டு கொடுங்க. இப்போ வேலை செஞ்சு இப்போ என்ன பண்ணாங்க? இவங்களாம் வேலை செய்கிறதே கேமரா காட்டாது தெரியுமா? அதுவே இவங்க வெளில போனால் தான் தெரியும்.